ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வீட்டிற்குள் நுழைகிறார்கள். அங்கே சிறுமியாக இருந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுது கொண்டிருப்பதை காண்கிறார்கள். தங்களுடைய மகளாருக்கு அருகாமையில் வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டிருப்பதற்கான காரணத்தை கேட்கிறார்கள். தன்னை அபூ ஜஹல் அடித்து விட்டதாக சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மீண்டும் அழுகிறார்கள். இதனை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலங்கி போகிறார்கள். தன் மீது இருக்கும் வெறுப்பையும் கோபத்தையும் அந்த அபூ ஜஹல் தன் மகள் மீது காட்டியிருக்கிறானே என நொந்து கொள்கிறார்கள். இந்த விடயத்தை அபூ சுஃபியானிடத்தில் சென்று சொல்லுமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த நேரத்தில் அபூ சுஃபியான் எதிரியாகவே இருந்தாலும் நீதமானவர் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்திருந்தார்கள்.